My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. ஆல் இண்டியா கோட்டாவுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆக்சுவலாக எல்லாரும் எதிர்பார்த்தபடி இப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆல் இண்டியா கோட்டாவுடைய ரிப்போர்ட்டிங் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. எது வரைக்கும் அப்படின்னா 22ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டீடைல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ தமிழ்நாடுல சீட்டு வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், இதுல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. ஈஸியாக நம்ம டிசைட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் திங் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். எம்சிசியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்கிறோம். யூஜி கவுன்சிலிங் ஷெடியூல் 2025 அப்படின்னு சொல்லி டேட்டட் 14/8 இன்னைக்கு டேட் போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாருங்க. நமக்கு ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து 13ஆம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க. கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. 14ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ரிப்போர்ட்டிங் டைம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு 22ஆம் தேதி வரைக்கும், ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது இருக்கு எங்க ஆல் இண்டியா கோட்டால ரிப்போர்ட் பண்றதுக்கு. வேறஸ் நீங்க வந்து ஒருவேளை தமிழ்நாடுல அப்ளை பண்ணியிருக்கிறேன், தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாவோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ பார்ட்டிசிபேட் பண்ண போறேன், நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எதிர்பார்க்குறேன் அப்படின்னா தமிழ்நாடுடைய ரிசல்ட் வந்து நமக்கு 18th வரப்போகுது. சரிங்களா. தமிழ்நாடுடைய ரிசல்ட் வந்து 18ஆம் தேதி வரும். 18ஆம் தேதி காலையில் வந்தாலும் சரி, மதியானம் வந்தாலும் சரி, பிரச்சனையே கிடையாது. ஏன் அப்படின்னா 19, 20, 21, 22 4 நாள் நமக்கு டைம் இருக்கு டு டிசைட் ஆல் இண்டியா கோட்டா போகலாமா அல்லது தமிழ்நாடு போகலாமா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ ஆல் இண்டியா கோட்டால ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு, தமிழ்நாட்டில் சீட்டு வரும்னு எதிர்பார்க்குறீங்க, எந்த காலேஜில் சேரலாம் டிசைட் பண்ணுறத 18ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டிசைட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு தமிழ்நாடு வேண்டியது இல்லை, நான் ஆல் இண்டியா கோட்டாவில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 14ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதிக்குள்ள நீங்கள் எப்போனாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இடையில லீவெல்லாம் வந்துச்சு இல்லைங்களா. நமக்கு வந்து ஆகஸ்ட் 15 நாளைக்கு லீவு, சாட்டர்டே சண்டேஸ் வருது, அதுக்கு அந்த 3 நாள் தொடர்ந்து லீவு, பேங்க் லீவு, அப்புறம் வந்து அதுக்கப்புறம் டிராவல் பண்ணுறது மாதிரி நிறைய சிக்கல் இருந்துச்சு. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம். தேவையில்லாதுக்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க, இது முக்கியமான வேலை, இதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்த சத்தம் அந்த நம்மளுடைய மனக்குமுறல்கள் வந்து எம்சிசி கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. 14லேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாக்கு டைம் ஃப்ரேம் இருக்கு. வேறஸ் தமிழ்நாட்டினுடைய ரிசல்ட் வந்து 18ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் வரக்கூடிய காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைத்திருக்கிற காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதில் எதில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத நல்லா உட்காந்து ஃபேமிலியாக டிஸ்கஸ் பண்ணி உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசி எல்லாம் டிசைட் பண்ணி நீங்கள் வந்து முடிவெடுங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்க கிட்ட கேட்காதீங்க. உங்கள் மேலே உண்மையாகவே அக்கறை இருக்கிற மாணவர்களுக்கு, ஆசிரியர்கள்கிட்ட அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. இதை விட்டுட்டு பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அந்த காலேஜ் சரியில்லை, இந்த காலேஜ் சரியில்லை, இதெல்லாம் இப்போ உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது வந்து பெரிய அளவில் கை கொடுக்காது. உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு, அந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, டேரெக்டாக போய் விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு காலேஜ் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா. அது எந்த காலேஜாக வேணா இருக்கலாம், டீம்டாக இருக்கலாம், பிரைவேட் காலேஜஸாக இருக்கலாம், கவர்மெண்ட் காலேஜாக இருக்கலாம், வாட் எவர் த காலேஜ், உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் ஜாயின் பண்ணுங்க. இந்த நேரத்தில் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு நம்ம வைக்கிற ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை, உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைச்சிருந்துச்சுன்னா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதன் மூலமா தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு மாணவருக்கு இடம் கிடைக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நல்ல மார்க் வாங்கியிருக்கிறேன், எனக்கு ஆல் இண்டியா கோட்டாலையும் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருக்கு, அதே காலேஜ் தமிழ்நாட்டிலையும் கிடைச்சிருக்கு, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னா, இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் தட் பர்டிகுலர் காலேஜ், நீங்க ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைச்ச கோட்டா மூலமா நீங்க அந்த சீட்டை நீங்க ஜாயின் பண்ணலாம். அப்போ நீங்க தமிழ்நாட்டில் நீங்க விட்டு கொடுக்குறீங்க இல்லையா சீட்டை, அந்த சீட்டை வேற ஒரு மாணவருக்கு செகண்ட் ரவுண்ட்ல ஃபில் பண்ணுவாங்க. அப்போ அவர் கவர்மெண்ட் காலேஜ்ல விடுவாரு. இது கவர்மெண்ட் கோட்டால ஒரு மாணவருக்கு சீட்டு கிடைக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டால ஒரு மாணவருக்கு சீட்டு கிடைக்கும். செயின் ஆஃப் ரியாக்ஷன். இதே மாதிரி ஒரு 100 பேர் ஆல் இண்டியா கோட்டால சீட் எடுத்திருந்தாங்கன்னா 100 பேருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ்ல சீட்டு கிடைக்கும். அதே 100 பேருக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் காலேஜஸ்ல சீட்டு கிடைக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு கிடைக்கும், பிடிஎஸ்ல சீட்டு கிடைக்கும். இட்ஸ் செயின் ஆஃப் ரியாக்ஷன், கண்டினியூஸா கடைசி வரைக்கும் போய் நிற்கும். ஆனா இதுல உங்களுக்கு பிடிச்ச காலேஜா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, ஆல் இண்டியா கோட்டால எனக்கு வந்து எக்ஸுங்கிற ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு, தமிழ்நாட்டிலையும் எக்ஸுங்கிற ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு, பட் ஐ வுட் லைக் டு கோ ஃபார் ரீஅலாட்மெண்ட் அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டால இருந்தும் நீங்க ரீஅலாட்மெண்ட் போகலாம், தமிழ்நாட்டில இருந்தும் நீங்க ரீஅலாட்மெண்ட் போகலாம். சரிங்களா. தமிழ்நாட்டில இருந்தும் ரீஅலாட்மெண்ட் போகலாம். ஆனா ரீஅலாட்மெண்ட் பாசிபிலிட்டி எங்க ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிறதையும் யோசிச்சுட்டு ஆல் இண்டியா கோட்டாவில் சேரலாமா அல்லது தமிழ்நாட்டில் சேரலாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு முடிவிடு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, இல்லை இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா ரீஅலாட்மெண்ட்டை பத்தி செப்பரேட்டா ஒரு வீடியோவை நான் அடுத்த வீடியோவில் பதிவு செய்யறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. அண்ட் சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இவங்க கிடைத்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு மிஸ் பேக் அப்படின்ற வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இடங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கும் கூடிய சீக்கிரத்தில் இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன்.
ஆல் வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.